வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் லஞ்சுக்கு ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இங்கே 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம், சிக்கன் கிரேவி தாளிச்சிக்கலாம். சிக்கன் கிரேவி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது, கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். இதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு நான் அரைச்சிருக்கிறேன். இந்த பேஸ்ட்டை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வருது. இப்போ நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூளும் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது நல்லா கிளறி விட்டு இப்போ 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியை ஊற்றலை, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் நம்ம கிரேவி தானே, நம்ம அதனால் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றணும், தான் நமக்கு நல்லாயிருக்கும்.